அன்பானவர்களே, அந்த உழைப்பாளர் சிலை இருக்கு பார்த்தீங்களா? அங்க என்ன தெரியுங்களா எழுதியிருக்கு? "இந்த உலகத்திலேயே உனக்கு மிகவும் முக்கியமானவன் நீதான்" அப்படி சொல்லி எழுதியிருக்கு. இந்த உழைப்பாளி இல்லைன்னா, இந்த தொழிலாளர்கள் இல்லைன்னா எந்த முதலாளியாவது வாழ முடியுமா? நான் ஒரு சர்ச்சை பேச்சாளன் தான். 800 கோடி பேருக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்கல. ஏன் நான் முதலாளியும் தொழிலாளியும் சக்கரங்கள், இரு சக்கரங்கள் போல. ஒரு வண்டிக்கு எப்படி சக்கரங்கள் முக்கியம்? ஒரே அளவில் இருந்தால் தானே அது பயணிக்க முடியும். அது கல்லோ மேடோ பள்ளமோ எதுவோ இருந்தாலும் தொழிலாளியும் முதலாளியும் வேறு வேறு அல்ல. அவர்கள் இருவரும் நகமும் சதியும் மாதிரி. புரியுதுங்களா? ஆமாம். மண்டையும் மயிரும் மாதிரி இல்லை, மயிருக்கு அடியில் இருக்கக்கூடிய அறிவு மாதிரி. தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் வேர்ல்ட். ஆமாம், கணவன் மனைவியை காட்டிலும் மிக சரியானவர்கள் அவர்கள்தான். அன்பானவர்களே, பாருங்கள், இப்போது இந்த அறிவுரை, புத்தி, தீர்க்க தரிசனம், இந்த மாதிரி விழிப்புணர்வுங்க அப்படி வச்சுப்போமே, அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாரும் தப்பானவங்க அப்படின்னு சொன்னால் புத்தர், இயேசு, பாரதியார், பாரதிதாசன், சாகரேட்டர்ஸு, இப்படி மிக பெரும் மாபெரும் சிந்தனையாளர்கள் எல்லாருமே புரட்சிக்காரர்கள் தான். அவங்க எல்லோருமே எண்ணியது ஒரே ஒரு விஷயங்க, தங்களை போல யாரும் கஷ்டப்பட்டுடக்கூடாது, துன்பங்களை அனுபவிச்சிடக்கூடாது. இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா என்ன மாதிரி நீங்கள் துன்பப்பட்டுடக்கூடாது, அதுலேருந்து தப்பிச்சிக்கணும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு, இந்த புத்திமதி, இந்த அறிவுரை, இந்த சித்தாந்தம், கொள்கை எல்லாமே. அதை நீங்கள் உணரலைன்னா ஏங்க 27 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. சரி, இந்தியா ஒரு அமைதி நாடு தான். இப்போ அது சண்டை போடணும்னு நினச்சிதுன்னா 4 முனை சண்டை பண்ணணும். எவ்வளோ பேர் சாவான். ஆனால் அவர் போய் மோடியை போய் திட்டின்னு இருக்கிறானுங்க எல்லாரும். அவர் நிதானமாக யோசிக்கிறார், சண்டை வேண்டாம். நானும் அதை தாங்க சொல்வேன். யாருமே எந்த நாடுமே சண்டையை விரும்பாது. ஆனால் அந்த சண்டையை உருவாக்குறவங்க எல்லாரும் யார் தெரியுமா? மக்கள் திருந்தணும். ஆமாம், மக்கள் திருந்தணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த உலகை திருத்த முடியாது. அப்போ இங்கே திருத்தப்பட வேண்டியவர்கள் வேரில் இருந்தே. தட் மீன்ஸ் நான் சொல்வதில் அடிக்கடி 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம புத்திரர்கள், அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும். இங்கு எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாதா பிதா குரு. தெய்வம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள். மாதா பிதா குரு, இந்த 3 பேரும் திருத்தப்பட வேண்டும். அல்லது இயற்கை திருத்திவிடும், இல்லது அறுத்துவிடும். அன்பானவர்களே, இது ஷார்ட்ஸாக போடுறேன். ஏன்னா இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். நீங்களாம் ரொம்ப சுருங்கி போயிட்டீங்க. பாவம், அவங்கள ஒன்றும் குற்ற சொல்ல முடியாது, பார்க்க மாட்டீங்க. சரி, இங்கே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் டார்வின், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கெலீலியோ வந்து வானவியல் ஆராய்ச்சியால் ஆய்வு செய்தவர், விஞ்ஞானி. டார்வின் வந்து உயிரினங்கள் ஆராய்ச்சி செய்தவர். டார்வின் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அப்போ வந்து குருமார்கள் வந்து ரொம்ப டேஞ்சர் ஃபெலோஸஸ் அந்த காலத்தில் எல்லாம் கொண்டுடுவானுங்க இந்த மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம். இதுக்கப்புறமா இன்னைக்கு இஸ்ரோன்றீங்க, நாசான்றீங்க, அப்புறம் வந்து யூதர்கள், அதான் இஸ்ரேல், அவங்க வந்து இந்த மொசாட்டு, அந்த அப்புறம் பகாசு சாஃப்ட்வேர், ஒட்டுக்கேட்கும் சாஃப்ட்வேர், இப்படி என்னென்னமோ சொல்கிறீங்களே. அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோடிகள் இந்த ஐசக்குக்கு, அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு, அப்புறம் இனிமேல் ஏகப்பட்ட விஞ்ஞானிகளுக்கு வந்து முன்னோடிகள் இவர்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம் மக்கள். கல்லாலெல்லாம் அடித்தாங்க. அடுத்த வீடியோக்கு வந்து தயவு செஞ்சு பாருங்கள். அன்பானவர்களே, தயவு செஞ்சு அடுத்த வீடியோ பாருங்கள். அப்புறம் அங்கே பாருங்கள், உங்களுக்கு கலீலியோ, நியூட்டன், இவங்கெல்லாம் வந்து 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். டார்வின் வந்து 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். எதுக்கு இதை பற்றி நான் சொல்ல வரேன்னாக்கா, இங்கெல்லாம் வந்து ஆமாங்க, ஏங்க விஞ்ஞானம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஞானம், புரியுதுங்களா? அதுதாங்க விஞ்ஞானம். மற்றபடி இந்த மதி மெய் அது இதெல்லாம் சொல்லுவோம். கல்லெல்லாம் போய் நம்பாதீங்க. சரி, அதை விட்டுருங்க, நமக்கு எதுக்கு அந்த மதங்கள் பற்றி தேவையில்லை. பட் அன்றே 16ஆம் நூற்றாண்டில் இவரை வந்து குருமார்கள்னு சொல்லுவாங்க. அதாங்க மன்னர்கள் இருக்காங்கல்ல, மன்னர்கள், அந்த மத குருமார்கள் இருக்கிறான். மூத்தத்தை குடிக்கிறவன் தான் மன்னன். அதாங்க மதம். இந்த மதவெறி எவ்வளோ கொடாடு காலங்களாக இந்த மன்னர்கள் மக்களை அடிமையாக கொண்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் முன்னோடிகளாக வாழ்ந்தவர்கள் தான் இவங்க. இன்றைக்கி அதான் சொன்னல, நாசா ஆகட்டும்,
அப்புறம் என்னது இதோ இங்கே இஸ்ரோ இருக்குது, இதெல்லாம் எதுக்குங்க ஆயுதங்கள், எதுக்குங்க ஆயுதங்கள்? அறிவு என்கின்ற ஒரு ஆயுதம் பத்தாதா? பேனா என்கின்ற ஒரு ஆயுதம் பத்தாதா? சரிங்க, தயவு செஞ்சு அடுத்த வீடியோ ப்ளீஸ், அடுத்த வீடியோ. அன்பானவர்களே, இந்த மாதிரி நியூட்டன், அப்புறம் கெலீலியோ, அப்புறம் டார்வின், இந்த மாதிரி ரொம்பங்க உகாப்பட்ட மேதைங்கள் சாக்லேட் எவ்வளோ வகையாக சொல்லினே போகணும். எல்லாரும் நம்ம நன்மைக்காக இவங்கெல்லாம் ஆயுதங்களை கண்டுபிடிக்க சொல்லலைங்க. இவங்கெல்லாம் விஞ்ஞானத்தை பற்றி மக்கள் தங்களுடைய இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் என்பதை பற்றி மன்னர்கள், அப்புறம் அந்த மதகுருமார்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் எதிர்த்து போராடினாங்க. மரண தண்டனை அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கப்பட்டது, ஏகப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இயேசுநாதர் சிலுவையில் அறையிலே நல்ல மனுஷன் தானேங்க அவர். சாக்ரட்டிஸ் நல்ல மனுஷன் தானே, விஷத்தை வச்சு கொண்டானுங்களேங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமானவர்கள் மக்களுக்காக ஏங்க இயற்கை பாருங்கள், மேலே பார்த்தா வாங்க, கீழே பார்த்தா பூமிங்க, இடையில பார்த்தா இயற்கைங்க. வேறு என்னங்க நமக்கு தேவை இருக்குது? மேலே சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லைங்க. சூரியன் நீ தோண்டி போய் பார்த்தா அங்கே கடவுள்லாம் கிடையாது. பூமி நீ ரொம்ப ஆழமாக தோண்டி உள்ளே போனாலும் சரி, அங்கே வந்து ரத்த ஓடுது. அந்த என்னங்க வாழ்க்கைனோ அது ஒரு மயில் தான் கிடக்குது, 18 கிலோமீட்டர் நீ அடியில் போனால் அது என்னமோ அந்த எரிமலையிலேருந்து வருமே, என்னமோ வாழ்க்கணும், அது கரும்பு அந்த அளவு தான் கிடக்குது. நரகம்லாம் கிடையாதுங்க, சொர்க்கம்லாம் கிடையாதுங்க, கடவுள்லாம் கிடையாதுங்க. இயற்கை தாங்க உண்மை. தயவு செஞ்சு திருந்துங்க, இல்லை இயற்கை திருத்திடும். ஆமாம், நெருப்பு குழம்பு, ஆமாம், அடியில் நெருப்பு குழம்பு தாங்க இருக்குது. தயவு செஞ்சு அடுத்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். அதோட முடிச்சுக்கிறேன். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட விஞ்ஞானிகளிடம் வந்திருப்பது தான் இன்றைய விஞ்ஞானம். சிஷியர்கள் நான் சொல்ல வரல. இவர்கள் வந்து அன்பை ஆயுதம் என்றார்கள். உலகில் மிகப்பெரிய ஆயுதம் அன்பு. அன்பால் இந்த உலகை வந்து நம்ம ஒரு உள்கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கி நாசா ஆகட்டும், இஸ்ரோ ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், யாராகட்டும், இன்றைக்கி வந்து அந்த நம்ம இந்த 27 பேரை கொண்டுட்டாங்களே. ஏங்க இப்போது அந்த சீனா ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், தென் பங்களாதேஷ் ஆகட்டும், இவங்க இப்போ பாகிஸ்தான் மீது சண்டை செஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? 4 முனை சண்டை பண்ணணும். ஆமாம், 4 முனை. அவங்க 4 பேருமே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் வந்து பங்களாதேஷ், அப்புறம் சீனா, இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் 4 பேர்கிட்ட இந்தியா சண்டை போட்டால் என்ன ஆகும்? மோடியை சும்மா கண்ணா பண்ணான்னு இந்த துட்டு வாங்கிட்டு இந்த ப்ரைம் மீடியா எதிர்கட்சிக்காரங்க திட்டின்னு இருக்கிறானுங்க. என்ன கருமங்க இதெல்லாம்? கொஞ்சம் கூட அந்த வாலிப பெண்கள், அந்த அறிவு கட்ட அந்த இளைஞர்களுக்கு அறிவே வராத கர்மம் பிடிச்சவனுங்களே, குவாட்டரை குச்சி நீங்கள் நாசமாக போயிட்டீங்களா பிரியாணி எடுத்து துண்ணு. அன்பானவர்களே, மெயினாக இந்திய மக்களே, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயேசுநாதர் கூட ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தையும் காட்டு சொல்கிறார். அதுக்காக நீ ஒவ்வொரு அடியும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படி தொடர்ந்து கன்னத்தை காட்டிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அவரே ஒரு சூழ்நிலையில் என் தகப்பன் வாழும் இடத்தை வந்து வியாபார குலமாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லி சவுக்கெடுத்து அடிக்கிறார். ஸோ இங்கே ஒருத்தர் நம்மளை ஒரு எதிரி, நல்ல வீரன் ஒரு எதிரி தாக்கிட்டான்னா உடனே அவனை தாக்கிடணும், இல்லாட்டினா அவன் நம்மளை போட்டுருவான். புரியுதுங்களா? பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஏதோ திங்க் பண்ணுறாங்க. ஏதோ ரொம்ப ரொம்ப அருமையாக அவங்க செய்தது பயங்கரவாதம், தீவிரவாதம் மிக மோசமானது. அது கண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். ஆமாம், அது உண்மை தான். அதே நேரத்தில் பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், முதியோர்கள் என்னங்க பாவம் பண்ணால் அந்த சுற்றுலா பயணிகள் அவனை சுற்றிருக்கானுங்க. ஸோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்காக கொஞ்சம் வியூகம் வகுக்கணும். சும்மா தேவை இல்லாமல் மூத்தி விட்றானுங்க இவனுங்க. ஏன் இன்னும் அவர் சண்டை போடல, எதுக்கு மோடி வந்து அமைதியாக இருக்கார்? நோ, வியூகம் ரொம்ப முக்கியம், வியூகம் ரொம்ப முக்கியம். அப்பாவிகள் சத்தி விடக்கூடாது இல்லையா? எல்லாம் இப்போவே வந்து பாகிஸ்தானில் 350 ரூபாயா ஒரு பாக்கெட் பால். அங்கே சண்டை நடந்தால் இங்கேயும் நடக்கும். அப்போ இங்கேயும் 350 ரூபா வந்து ஒரு லிட்டர் பால்னால் எங்கேயா போவீங்க? ஏற்கனவே சோறு இல்லை. அன்பானவர்களே, முக்கியமாக இப்போ இந்த போர் சூழ்நிலையில், ஆமாம், எப்போ வேணாலும் போர் வெடிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆறுகள் சொல்கிறாங்களா, நதிகள், அதில் அந்த இது வந்து சிந்து நதியும் இன்னொன்று சட்லேஜ், இன்னொன்று
இப்போது அதை வந்து அந்த ட்ரீட்டிஸ் கட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க, கட் பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சாபில் இருந்து காஷ்மீர் வந்து 500 கிலோமீட்டர் வேணுங்க. சென்னையிலேருந்து இப்போ மதுரை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், 450 கிலோமீட்டர் அந்த மாதிரியாம். ஏது அந்த வாகா எல்லையெல்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த பஞ்சாப், அதான் அந்த சுதந்திரம் அப்போ வந்து பாகிஸ்தான் பாதி பஞ்சாபை எடுத்துக்கிச்சு, இந்தியா பாதி பஞ்சாபை எடுத்துக்கிச்சுல. ஸோ இந்த பஞ்சாப் மக்கள் வந்து மிக பயங்கரமான பசி, பட்டினி, துன்பம், ஐயோயோ புண்ணே மலையாதாமா, என்னென்னமோ பேசுகிறாங்க. அது இந்த யூடியூபர்ஸ் ஓரளவுக்கு உண்மை பேசுகிறாங்க. ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ப்ரைம் மீடியாங்க தான் அவனுங்க ஐயோயோயோயோயோயோ கர்மம் முடிச்சவனுங்க சாவே மாட்டுறானுங்க. திருட்டு பசங்க, ஆளுங்கட்சி கொடுக்குற காசை வாங்கின்னு அவன் கொடுக்குற காசை வாங்கின்னு அவனுங்க பேசுகிற பேச்சையும் இவனுங்களே போகிற மூட்டி விட்ருவானுங்க போல இருக்குதுங்க. போதே வேணாம், அமைதி தான் நமக்கு, அமைதி நாடுன்னு சொல்லிக்கின்னு உள்ளுக்குள்ளே குத்தி விட்றான், தொட்டிலையும் ஆட்டி விட்றான், புள்ளையும் குத்தி விட்றான். யார் அந்த சேனல்லாம் நொறுக்கணுங்க. ஏன்னா சுனாமிலாம் வர மாட்டேங்குது, டவருக்கு இல்லை, நெட்டுக்கிட்டுலாம் அழிய மாட்டேங்குது. இல்லை கேட்குறேன், ஏன் அழிய மாட்டேங்குது? அழிஞ்சாதாங்க உருப்பிடும் நாடு. அன்பானவர்களே, நமக்கு வந்து இந்த போர் பற்றிய வியூகங்கள் நமக்கு அது இராணுவத்துக்கு தான் தெரியும். ஆமாம், மிகப்பெரிய மந்திரிகளுக்கே கூட தெரியாது. இராணுவ அதிகாரிகள் அதில் சுப்பீரியர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வியூகம். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இராணுவ ரகசியம் அதை விட்டுருங்க. ஆனால் இந்த மூத்தி விட்றானுங்க பாருங்கள், தயவு செஞ்சு படித்தவங்களே, இப்போ வாலிப பெண்களே, உங்களில் எவ்வளோ பேர் போர் பற்றிலாம் படிச்சிருப்பீங்க, நிறைய விஞ்ஞானம் படிச்சிருப்பீங்க, நிறைய ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்கள் அந்த யூடியூப்பில் போடுங்க. இது பாமர மக்கள், படிக்காதவன் நம்ம ஆளுங்க பயமுறுத்துறானுங்க. அப்படி நீங்கள் நிறைய கருத்து சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போரெல்லாம் வந்து ஓகே தான், எல்லாம் பண்ணுவாங்க, யாரும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, பயங்கரவாதத்தை யாரையும் வளர்த்தெல்லாம் விட மாட்டாங்க. அதுக்காக இந்த ப்ரைம் மீடியா எதிர்கட்சிக்காரங்க குழப்பி விடுற மாதிரி நீங்களாம் குழப்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் இந்தியா ரொம்ப இராணுவத்தில் இந்தியா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதுக்கிட்ட வந்து எல்லா வகையான விஷயமும் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் செய்வாங்க போவாங்க அவங்க சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. ஒரு சின்னோண்டு பொண்ணு ஒன்று பேசுதுங்க, அது வயசு பார்த்தா ஒரு 21 தான் இருக்கும். ஏன்னோ அதுதான் பெரிய இராணுவ அதிகாரி மாதிரி. என்னமோ இஸ்ரேலு அமெரிக்கா இராணுவ அதிகாரிங்க எப்படி பேசுவாங்க அப்படி பேசுதுங்க. அது 21 வயசு கூட இருக்காது போல இது. மீடியாவில் உட்காந்து பேசிட்டுருக்குதுங்க. இப்போ பாவமாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. தயவு செஞ்சு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேச விடாதீங்க. ஒரு அனுபவம், இப்போ நான் ஒரு வயசான 62 வயசு நான் பேசுகிறேன்னா ஏதோ பாதியாவது உண்மை இருக்கும். அந்த 21 வயசு பாப்பாவுக்கு இன்னாங்க தெரியும், ஏதோ கருமம் பிடிச்சவனுங்க, ஏதோ இந்த யூடியூப்பில் காசு கொடுக்குறான்றது. இந்த எனக்கு இந்த யூடியூப் அழின்னு தெரியல, ஏதோ துடு கொடுப்பான்றதுக்காக உக்காந்துக்கின்னு அதுங்க பாட்டு கருமை இளவு என்னென்னலாம் இளவு பேசணுமோ எல்லா இளவையும் பேசி தொலைக்குதுங்க. கருமாந்திரம் சாவ மாட்டுங்குதுங்க. பெஹல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் யாரும் தப்ப முடியாது. ஓகேங்களா? என்னது, பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம், மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி. ஸோ தெளிவாக அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம வேலையே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்போ இந்தியாவில் ஒரு 40-50 அரசியல்வாதிகள், மந்திரிகள், எம்எல்ஏக்களை அந்த மாதிரி சுட்டு கொண்டு இருந்தால் நாடு அவ்வளோவா பெருசாக கவலைப்பட்டிருக்காதா? திருட்டு பசங்க இவங்களுக்கு சம்பளம், நம்ம மக்களுடைய வரி பணம்பா. சுற்றுலா பயணிகள் சத்தாங்களா யார்? யார்ப்பா அவங்க சுற்றுலா பயணிகள்? என்ன அப்பா திருடர்களா, கொள்ளைக்காரர்களா, கொள்ளையடித்தார்களா? அரசியல்வாதிகள் மாதிரி அவங்களுக்கு முதலாளிப்பா. செத்து போனவங்க வந்து அரசியல்வாதிகளுடைய முதலாளி வரி என்கின்ற பேரில் வந்து சம்பளம் கொடுக்குறவங்க. அதனால் இப்போ 10, 20, 30, 40 எம்எல்ஏ மந்திரி செத்து போயிருந்தால் சுட்டுருந்தா யாரும் கவலைப்பட்டுருக்க மாட்டோம். செத்து போனவர்கள் யார்? மிக மிக முக்கியமானவர்கள், முதலாளிகள், சுற்றுலாவுக்கு சென்றவர்கள். சும்மா விட்டுருவாங்களா? கேளுங்க, சும்மா விட்ருவாங்களா? அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் இந்த சும்மா தேவையில்லாத இந்த பருப்பு போடுறது, ஊசி வெடிக்கிறதுலாம் விட்டுருங்க. அது தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். மோடி அவர்கள் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். சும்மா அந்த மூத்தி விட்டு புள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டு விடுற வேலைலாம் நிறுத்துங்க. ஆட்டு வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, கத்தியை எடுத்தவன் கத்தியில் தான் சாவான், கன்னை எடுத்தவன் கன்னில் தான் சாவான், அன்பை எடுத்தவன் அன்பில் தான் சாவான். ரைட்டா? இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். போர் வாள் இன்றி தன் சாம்ராஜ்யத்தை ஆள்வது காதல். அன்பு, காதல், நேசம், அன்புங்க. போர் வாள் இன்றி தன் சாம்ராஜ்யத்தை ஆள்வது காதல். ஜார்ஜ் ஹெர்பர்ட் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், நம்ம ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு. வாழ்வும்
வளமும் அன்பும் காதலும் நம் வாழ்நாளில் வளர வேண்டும் என்பது ஆண்டவன் விருப்பம். சண்டை போடுவது ஆண்டவன் விருப்பம் அல்ல. என்னது? வாழ்வும் வளமும் அன்பும் காதலும் நம் வாழ்நாளில் வளர வேண்டும் என்பது ஆண்டவன் விருப்பம். கத்தியை தூக்கேறியா, புத்தியை செயல்படுத்த. சண்டை வேண்டாம். இளைஞர்களே, வாலிப பெண்களே, இவ்வளோ பிரச்சனைக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இளைஞர்களும் வாலிப பெண்கள். நீங்கள் மட்டும் கரெக்டாக அறிவோடு தெளிவோடு கரெக்டான நேரத்தில் ஏன், எதற்கு, எப்போது, என்ன எல்லா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. ஏங்க, இப்போ இஸ்ரேலில் மொசாட் இருக்குது, உளவுத்துறை. இந்தியாவில் ராய் இருக்குது, அமெரிக்காவில் சிஐஏ இருக்குது, FBI இருக்குது. இங்கே இந்த இடி ஆகட்டும், இல்லாட்டினாக்கா இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், என்னங்க பண்ணுறாங்க? முன்கூட்டியே எதையுமே ராவுக்கு தெரியாதா? இதெல்லாம் தடுத்துருக்க முடியாதா? வெள்ளம் வரத்துக்கு முன்னாலே அணை கட்டுறது இல்லையா? வெள்ளம் வந்தால் தான் அணை கட்டுவீங்களா? வாட் இஸ் இஸ் ஆல் நான்சென்ஸ்? புரியுதுங்களா? ஆனால் இங்கே இளைஞர்களும் வாலிப பெண்களும் அறிவில் சேர்ந்தவர்கள் தாங்க வாழ வேண்டிய உலகம் இது. கிள பசங்கள்லாம் சாவ போகிறவங்க. அப்போ இவங்க கண்ணும் கருத்துமா தெளிவும் உண்மையுமா ஏன் இன்னத்துக்கு கேள்வி கேட்கணுமா இல்லையா? பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் அலைஞ்சிக்கணும் இருந்தால் இப்படி தான் நடக்கும். அன்பானவர்களே, இயற்கை உங்களோட என்ன சொல்லுது? இயற்கை மீது இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது. நீ என்ன பண்ணுற? பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் ஆசையை தூண்டி விட்டு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? உள்ளே அந்த கேஷியர் கையாடல் பண்ணுறான். அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் விட்றான். அங்கே போய் அந்த கணக்கு பணம் எடுக்கிறது, அப்புறம் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது, எடுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்படியே ஊரில் இருக்கிற அந்த எவனோ ஒருத்தன் ஓட்டான அந்த பீர் தயாரிப்பான இந்த இதெல்லாம் பேர் கிங்ஃபிஷர், பேர் அந்த மல்லையாவா, இப்படி உள்ள எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறான், கையாடல் பண்ணுறான். இப்படி அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு அழிஞ்சு போகுது. இப்படியே துரோகம் பண்ணுறான், உள்ளுக்குள்ளேயே குத்துறான், அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுறான். உள்ளுக்குள்ளே உடந்த அந்த பேங்க் மேனேஜர், அவன் ஈவன் பெரிய என்னங்க கருமம். இயற்கை எது மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது? தனிமங்களை வெட்ட சொல்லுதா? கனிமங்களை வெட்ட சொல்லுதா? மரங்களை வெட்ட சொல்லுதா? மிருகங்களெல்லாம் கொன்று குவிக்க சொல்லுதா? பாவிகளா, கொஞ்சமாவது யோசிங்கப்பா. அண்மை எதில் போய் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறான்யா? அவன் திருட்டு ஓடுவான், அவன் பேரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் ஆசையை காட்டிட்டு தான் உனக்கு அந்த லோனு, மயிர் லோனு, வீடு கட்டு, புடுங்கு, காரை வாங்குன்னு இவனை ஏமாற்றி இவனை படுக்குழியில் தள்ளுனுங்கிறான் பைத்தியக்கார பசங்களை. அன்பானவர்களே, என் மீது நீங்கள் கோவப்பட்டால் கோவப்படுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆமாம். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்தையே ஒரு 13 குடும்பம் தான் ஆளுது அப்படின்னும்போது ரொம்ப கேவலமாக இல்லையா? அப்போது அவங்களுடைய அவங்க எப்படி நம்மளை எடை போட்டு வச்சுருக்காங்க அந்த 13 குடும்பம். இவங்க பைத்தியக்கார பசங்க, முள்ள மாதிரிங்க, முடிச்ச வைக்கிறவன், பிச்சைக்கார பசங்க, குவார்டர் பிரியாணி கொடுத்தா போதும், என்ன வேணா பண்ணுவானுங்க. கஞ்சா கடத்தலாம், அதை கடத்தலாம், இதை கடத்தலாம், வான் வழியை மூடலாம், தரை வழியை மூடலாம், கடல் வழியாக எதை வேணாலும் கடத்தலாம், வான் வழியாக எதை வேணாலும் கடத்தலாம். இவனுங்க கண்டுக்க மாட்டானுங்க. எச்ச பசங்க பிரியாணி குவார்டர் கொடுத்தா போதும், இவங்க ஆசையை தூண்டி விட்டா போதும். காலம் பூரா நம்மளுக்கு கொத்தடிமையாக அடிமையாகவே இருப்பானா? எத்தனை காலமாக நீ இப்படியே அடிமையாக கொத்தடிமையாக இருக்க போகிற? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? உன் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது உன் கண்ணில் தெரியவே தெரியலையா? வாலிப பெண்ணே, இளைஞனே, உன்னை தான் கேட்குறேன். ஓகே அன்பானவர்களே, ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் சண்டை சரியான தீர்வு அல்ல. ஆமாம், அதுக்காக பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை வளர்த்து விடக்கூடாது. பட் ரொம்ப அருமையாக சிந்திக்க வேண்டும். பட் நம்ம கவர்மெண்ட் செய்யும், நம்பிக்கை இருக்குது. அட் த சேம் டைம் ஜனவரியிலேருந்தே ஒரே போர் போர் போர், ரொம்ப வேதனையாக இருக்குது. காசால் புல் பூண்டு கூட முளைக்காது போல இருக்குது. உக்ரைனும் அப்படித்தான், எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை. ஆனால் இங்கே நான் யோசித்தேன், நான் அடிக்கடி நெகட்டிவாக பேசுகிற ஆள் தான் நான். பேரிடர் வரும், அழிவு வரும், அழிய போகுது, இதே தான் சொல்லின்னு இருப்பேன். ஆனால் இவ்வளோ குயிக்காக இங்கே நம்ம ஊருக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம், அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க, போர் வந்துருச்சுன்னா விலைவாசி அப்படியே கடலளவு உயர்ந்துடும். அதனால் கொஞ்சம் சேமிச்சுலாம் வைங்க. பேங்க்கில் போட்டேன், மயிரில் போட்டேன், அந்த லேண்டை வாங்கினேன், லோனை வாங்கினெல்லாம் லோன்னு நாய் இருக்குது, நாய் அந்த மாதிரி சுற்றாதீங்க. கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. பால் கீழ், சோறு கீழ், அரிசி என்னென்ன பஞ்சங்கள் வரப்போதோ தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். கடவுள் மயிறு கீறு எவனும் காப்பாற்ற மாட்டான்.
உன்னை நீ தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மெயினாக உன் குழந்தைகளுக்காக. உன் குழந்தைங்க பாவம் இல்லையா? நீ பாவி, ஆனால் உன் குழந்தைகள் பாவம் இல்லையே. அந்த அப்பாவிகள் ஏன் சாக வேண்டும்? யோசிச்சுப்பா.